வெல்கம் டு ட்ரேடிங் வித் தமிழன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நாம பார்க்க போகிறது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட நாளைக்கான அனாலிசிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம நம்ம இந்த வீடியோவை மறக்காமல் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்ல போகிற ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் அண்ட் சப்போர்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நோட் பண்ணி வைக்க முடியும். அதே நேரத்தில் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உங்களோட டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். நீங்கள் தவறாமல் நம்ம வீடியோவை கரெக்டாக பார்த்துக்கலாம். நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டும் சப்போர்ட் பாயிண்ட்டும் நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கான அனலைசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன நடந்ததுங்கிறதையும் பார்த்துரும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெலகிராம் லிங்க் இருக்குது. ஸோ அந்த டெலகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த டெலகிராம் லிங்க்ல நம்ம டெய்லி மார்க்கெட்டுக்கான அப்டேட்ஸ் போட்டுட்ருக்கோம். சேமஸ் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸுக்கான புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் பற்றி நம்ம போட்டுட்ருப்போம். ஸோ உங்களுக்கு வேணுங்கும் போது நீங்கள் எது எடுக்கிறீங்களோ உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக கொடுக்குற மாதிரி நாங்கள் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேமஸ் இப்போ நிஃப்டிக்கு பார்ப்போம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 24,894 நேற்று முடிச்சிருக்காங்க மார்க்கெட்டு. ஸோ நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டும் சப்போர்ட் பாயிண்ட்டும் இப்போ பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நாளையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட் போய் திருப்பி ஒரு அப் ட்ரெண்ட் வந்திருக்கு. பட் ஆனால் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டான நாளைக்கு முதல் ரெசிஸ்டன்ஸ் எங்கே ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,950 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 24,950 தான் முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒருவேளை இதை உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,020, அதாவது மேலே ஒரு அப்சைடு 25,020 வரைக்கும் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ R1 ஆன 24,950 முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், R2 ஆன 25,020 இரண்டாவது ரெசிஸ்டன்ஸாக ஆக்டிவேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நான் மறக்காமல் நோட் பண்ணிக்கங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதுக்கு ஒரு கைடன்ஸாக இருக்கும். நாளைக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் 24,950 25,020 தாண்டும் பட்சத்தில் மார்க்கெட் மேலே ஒரு அப்சைடுக்கான அதிக வாய்ப்புகள் உள்ளது. ஸோ இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டோம். நம்ம இப்போ அடுத்த சப்போர்ட் பாயிண்ட் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு 24,830 ஒரு சப்போர்ட் பாயிண்ட் ஆகவும், சப்போர்ட் பாயிண்ட் இந்த சப்போர்ட் பாயிண்ட்டை உடைக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே ஒரு டவுன் ட்ரெண்ட் போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 24,780 இது ரெண்டு நியரஸ்ட் பாயிண்ட்ஸு. ஸோ இந்த ரெண்டும் பிரேக் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் அதிகப்படியான கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு S1 ஆன நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் S1 ஆன 24,830 முதல் சப்போர்ட்டாகவும், S2 ஆன 24,780 இரண்டாவது சப்போர்ட்டாக ஆக்டிவேட் ஆகும். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, இல்லை டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது ஒரு கைடன்ஸாக இருக்கும். நாளைக்கு இந்த ரெண்டு பாயிண்ட்டை உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் கீழே போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஒரு புட் ஆப்ஷன் 24,830 தாண்டும் பட்சத்தில் ஒரு புட் ஆப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கெயின் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுங்க. நம்ம இப்போ அடுத்தது சென்செக்ஸ் போவோம் ஃப்ரெண்ட்ஸ். சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 81,207 நேற்று முடிச்சிருக்காங்க. அதாவது வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 81,207 முடிச்சிருக்காங்க. முதல் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் எங்கே ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 81,300. அதை உடைக்கும் பட்சத்தில் 81,460 ஃப்ரெண்ட்ஸ்.
நாளைக்கு ஒருவேளை மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் 1ஆன 81,300 உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் 2ஆன 81,460 இது வரைக்கும் போகும் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் வந்து மார்க்கெட் நாளைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா, நாளைக்கு ஃபர்ஸ்டோட ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் பாருங்க 81,300 உடைக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு கால் ஆப்ஷன் பை பண்ணீங்க அப்படின்னா 81,460 வரைக்கும் போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, இல்லை டைரியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது ஒரு கைடன்ஸாக இருக்கும். இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் பார்த்துட்டோம், அடுத்து சப்போர்ட் பாயிண்ட் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். $80,920 ரெண்டாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் 80,000. ரெண்டாவது சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 80,760. ஸோ இந்த ரெண்டு சப்போர்ட் பாயிண்ட்டும் உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது சப்போர்ட் பாயிண்ட் 1ஆன 80,920 உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து அந்த இடத்துல ஒரு புட் ஆப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா சப்போர்ட் 2ஆன 80,760. ஸோ இது வரைக்கும் வந்து மார்க்கெட் கீழே போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை உங்கள் டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு கைடன்ஸாக இருக்கும். மார்க்கெட் வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சைட் நோக்கி போகும்போது 920, அதாவது 80,920 உடைக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு புட் ஆப்ஷன் பை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சென்செக்ஸ் பார்த்துட்டோம், அடுத்தது நம்ம பேங்க் நிஃப்டி போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 55,589 முடிச்சிருக்காங்க. நாளைக்கு முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆனா பார்த்தீங்க அப்படின்னா 55,680 முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆக்டிவேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை உடைக்கும் பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டான 55,800. ஸோ முதல் ரெசிஸ்டன்ஸான R1ஆன 55,680 உடைக்கும் பட்சத்தில் ரெசிஸ்டன்ஸ் 2ஆன 55,800 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு ஒரு வேளை ஒரு மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் திரும்பவும் கொடுக்குறாங்க அப்படின்னா 55,680 உடைக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு கால் ஆப்ஷன் பை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 55,800 வரும்போது ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை சப்போஸ் மார்க்கெட் ஒருவேளை 55,800க்கு மேலே போகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் நம்ம டெலகிராம் சேனல் இருக்க டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அதில் வந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும், எவ்வளோ தூரம் வந்து மார்க்கெட் மேலே போகுங்கிறத நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் பார்த்துட்டோம், சப்போர்ட் பாயிண்ட் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். 55,420 ஃப்ரெண்ட்ஸ். முதல் சப்போர்ட் 55,420. ஏன்னா 2 நாளாக வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட்லேயே இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் ஒரு 4 நாள் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருந்தாங்க. காலையில் திங்கட்கிழமையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புதன்கிழமை வரைக்கும் டவுன் ட்ரெண்ட்லேயே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட்லேயே இருந்தது. ஸோ
ஸோ நாளைக்கு ஒரு வேளை டவுன் ட்ரெண்டாக இருந்தது அப்படிங்கும்போது சப்போர்ட் 1 நாளைக்கு ஒரு வேளை மார்க்கெட் கீழே இறங்கும் பட்சத்தில் 55,420 முதல் சப்போர்ட்டாக ஆக்டிவேட் ஆகும். சப்போர்ட் 2 55,250 ரெண்டாவது சப்போர்ட்டாக ஆக்டிவேட் ஆகும். இது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இந்த 55,420 உடைக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு புட் ஆப்ஷன் பை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 55,250 வரும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் அந்த இடத்துல ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, டைரியில் நோட் பண்ணிச்சுங்க. இது உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக கைடாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பட்டனை தட்டி லைக் பண்ணுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.